உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. சினிமாவிடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் நிறம் மாறும் உலகில். பிரிட்டோ அவர்கள் இயக்கியிருக்கும் இந்த படம் ஒரு ஆந்தாலஜி ஃபார்மேட்ல எடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரிந்த முகங்கள் நிறைய பேர் இந்த படத்துல இடம்பெற்றிருக்காங்க. எமோஷனல் பாண்டிங் அண்ட் உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், குறிப்பா அம்மா அப்பா பாசம் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த கதைகள் எடுத்து பேசுது. இந்த எல்லா கதைக்கும் ஒரு லிங்க்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு? ஒரு எங்கேஜிங்கான எமோஷனலான வாட்சா இருந்துச்சா, இல்லை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்கு, அதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். நான் உயிர் விடும் நேரத்திலும் உன் பெயரை உச்சரிப்பேன், அம்மா. படத்தோட பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். லவ்லின் தன்னோட அம்மாவோட சண்டை போட்டுட்டு ட்ரெயின்ல கிளம்பி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அம்மாவுக்கும் அவங்களுக்குமான உரையாடல் ட்ரெயின்ல ரொம்ப காரசாரமாகவே நிகழுது. இதை கேட்குற டிடிஆர் யோகி பாபு லவ்லினுக்கு 4 கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதைகளோட முடிவில் உறவுகளோட மகிமையை பற்றி லவ்லின் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது யோகி பாபுவோட இன்டென்ஷன். அவர் சொல்ற அந்த 4 கதைகள் தான் இந்த படமா விரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கதையில காதலர்களான ரிஷிகாந்த் மற்றும் காவ்யா அருவிமணி ஊர்ல ஆணவ கொலைக்கு பயந்துட்டு மும்பைக்கு தப்பி ஓடிடுறாங்க. மும்பையில இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அங்க 2 டானுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நட்டி மற்றும் சுரேஷ் மேனனுக்கு இடையில இருக்கிற அந்த கிளாஷுக்குள்ள இந்த காதலர்கள் எப்படி நுழைஞ்சாங்க, இதனால அவங்களோட காதலோட முடிவு என்னாச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் அந்த முதல் கதை. இரண்டாவது கதையில வயதான பெற்றோர்களா இருக்கிற பாரதி ராஜாவும் வடிவுக்கரசியும் தங்களோட 2 மகன்களால ஒதுக்கப்படுறாங்க. தளர்ந்த வயதுல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அண்ட் அவங்களோட முடிவு என்னாச்சு, மகன்கள் அந்த அப்பா அம்மாவோட பாசத்தை உணர்ந்தாங்களா இல்லையா, இல்ல ரொம்ப டூ லேட்டா அந்த கதையில அப்படிங்கறத சொல்றதுதான் அந்த அவுட்லைன். மூன்றாவது கதையில கல்லூரி மாணவராக இருக்கும் ரியோராஜ் கலெக்டர் ஆனம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்காரு. அவரோட நண்பரா வின்வேஷ்காந்த் இருக்காங்க. 2 பேருமே ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது காட்டப்படுது. ஏழ்மை நிலையில இருக்கிற ரியோராஜுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. அது என்னன்னா, அவங்களோட அம்மாவுக்கு கேன்சர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா உடனடியாக ஒரு பெரிய லெவல்ல பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக ரியோராஜ் என்ன முடிவு எடுக்கிறாரு, அது எப்படியான ஒரு சிக்கல்கள் போய் விடுது அப்படிங்கிறதான் அந்த பிளாட். 4வது கதையில ஆதரவற்றவரா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு சாண்டி. பாசத்துக்காக ஏங்குற ஒரு மனிதராகவும் காட்டப்படுறாரு. அவருக்கு ஒரு காதலும் கைகூடுது. அந்த காதல் கைகூடுற இடத்துல இன்னொரு அம்மா பாசமும் அவருக்கு கிடைக்குது. அம்மா பாசமா காதலியா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல அவர் தள்ளப்படுறாரு. அவர் என்ன முடிவு எடுத்தார் அப்படிங்கறத அந்த 4வது படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 4 ஸ்டோரியுமே மனித உறவுகளோட மகிமைகள், அப்புறம் சமூக பிரச்சனைகள், அது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையவே இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசுது. அண்ட் அறிமுக இயக்குனர் ஜேபி பிரிட்டோ அம்மாங்கிற உறவை மையமா வச்சு இந்த கதைகளை பெண் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியான காட்சி அமைப்புகள், அந்த அதுக்குள்ள சமூக காரணிகளை கொண்டு இதெல்லாமே ஒரு மெச்சூர்டான ரைட்டிங்கா ஃபீல் ஆச்சு ரைட்டிங் லெவல்ல. யோகி பாபு கேரக்டர் அங்கங்க அடிக்கிற அந்த கவுண்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கதையில கிரியேட் ஆகிற அந்த லைட்டான த்ரில் மோட் அண்ட் ஆடுகளம் நரேன் கேரக்டர் அந்த கதையில ஸ்டீரியோடைப் பண்ணப்படாம ஒரு முதிர்ச்சியான வகையில கையாளப்பட்டது. அவர் எடுக்கிற டெசிஷன் அண்ட் ரியோராஜ் கதையில வர அந்த கிளைமேக்ஸ், இதெல்லாமே படத்துல இருக்கிற சில பாசிட்டிவ்ஸ். ரைட்டிங்கா இதெல்லாமே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸா இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மல்லிகா அர்ஜுன் மணிகண்டராஜுவோட ஒளிப்பதிவு கூட்டணி நிறம் மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்தை நல்லா கச்சிதமாவே திரையில கொண்டு வந்திருக்கு. அந்தந்த கதைக்கு ஏற்ற ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாவும் அட்டகாசமா திரையில கொண்டு வந்திருக்காங்க. மும்பையோட அந்த ரஃப் அண்ட் டஃப் கிரௌடட் ஏரியாவா இருக்கட்டும், கிராமப்புறம் பாரதிராஜா கதையில வர அந்த கிராமப்புறமா இருக்கட்டும், ரியோராஜ் கதையில வர அந்த மீனவ சிச்சுவேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாகவே திரையில கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பாராட்டுகள். சினிமோட்டோகிராஃபியும் சரி, எடிட்டிங்கும் சரி, ஓரளவு டெக்னிக்கலா நல்ல ஒரு அவுட்புட்ல இருந்தது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். தேவ் பிரகாஷோட பின்னணி இசை ஆரம்பத்துல ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு எஃபர்ட்ல தெரிஞ்சது. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய ஜான்ஸ்ல டிராவல் ஆகிற மியூசிக்னு நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாரு. அதுக்கு அப்ரிசியேஷன்ஸ். பட் போக 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 நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ரிப்பீட்டட் மோட்ல போன மாதிரி இருந்துச்சு. அதீதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நிறைய இடங்கள்ல ரொம்ப துருத்தலாக தெரிஞ்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவையே இல்லாத காட்சிகளில் கூட அது இடம்பெற்றிருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை தவிர்த்திருக்கலாம். படத்துல எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ரைட்டிங்கா ஒரு சின்ன எஃபர்ட் போட்டு 4 ஸ்டோரிக்கும் ஒரு நல்ல ஒரு பேக்ட்ராப்பை கிரியேட் பண்ணது பாராட்டத்தக்கது தான். பட் அது எக்ஸிகியூஷன் வைஸ் காட்டுறதுக்கப்போ நிறைய சோகத்தை பிழியணும்னே வலிஞ்சு திணிச்ச மாதிரியான காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நடிகளோட பங்களிப்பும் அந்த மாதிரியே அந்த டோன்லேயே இருந்தது கொஞ்சம் பெரிய சிக்கல்னு நினைக்கிறேன். இதனாலேயே டோட்டலாகவே இந்த படம் நிறைய ஒரு சீரியல் மோடுக்குள்ள என்டர் ஆகிட்ட மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பாக பாரதிராஜா வடிவுக்கரசியோட கதையா இருக்கட்டும், ரியோராஜோட கதையா இருக்கட்டும், இது இரண்டுமே ரொம்ப அதீதமான சீரியல் வாடை வீசுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்து பழகப்பட்ட கதையாகவும் அது இருக்கிறது ஒரு பெரிய சிக்கல். அதே மாதிரி ஓவராலாவே நிறைய இடங்கள்ல சீனியர் நடிகர்கள்ட்ட இருந்து இன்னும் ஒரு தேர்ந்தெடுத்த அவுட்புட்டை வாங்கியிருக்கலாம். யோகி பாபு சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கதையில வர ரிஷிகாந்த் அங்கங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்றாரு. செகண்ட் கதையில பாரதிராஜாவும் சரி, வடிவுக்கரசும் சரி, அதீத மிகை நடிப்பை கொடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல்ல இருக்கு. ஃபிளாஷ்பேக்ல வர ஏகன் மட்டுமே ஓரளவு அந்த கேரக்டரை சிறப்பாக கையாண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் தேர்டு கதையிலையும் ரியோராஜும் சரி, விக்னேஷ்காந்தும் சரி ரொம்ப அதீதமான
ஒரு மோடுக்குள்ள போயிட்டாங்க. அது எப்படின்னா யுவராஜ் கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணிட்ட மாதிரி, அவருக்கு ஏத்த மாதிரி, அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி, அவர் இன்னும் ஒரு எக்ஸென்ட்ரிக்கான மோடுக்கு போயிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. இது ரெண்டுமே செயற்கையா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய துருத்தல். 4வது கதையிலும் சாண்டி ஓரளவு அந்த கேரக்டரை கரை சேர்க்க ட்ரை பண்ணாலும், துளசியும் ஓரளவு எஃபோர்ட் போட்டிருந்தாலும், மற்ற நடிகர்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்கலாம். ரைட்டிங்காவும் அந்த கதை வீக்கா இருக்கிறதுனால இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பலங்கடிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த 4 ஸ்டோரிஸுமே லவ்லின் கேரக்டர் திருந்தணும், அவங்களுக்கு உறவுகளோட மகிமை புரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோட தான் சொல்லப்படுது. பட் அதோட டேக்அவே என்ன, அதை லவ்லின் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது படத்துல சரியா கன்வே ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்துல அவங்க இந்த ஸ்டோரி மேல கியூரியாசிட்டியா இருக்காங்க, அதாவது அடுத்த கதை சொல்லுங்க அடுத்த கதை சொல்லுங்கன்னு கேட்கறாங்களே தவிர எமோஷனலி அந்த கதைகள் அவங்க எந்த அளவு ட்ரிகர் பண்ணுச்சு அப்படிங்கிறத அழுத்தமான காட்சிகள்ல நமக்கு விவரிக்கப்படவே இல்லை. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரைட்டிங்கா ஒரு சின்சியரான எஃபர்ட் அங்கங்க தெரிஞ்சாலும், ஒரு சில நடிகர்கள் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருந்தாலும், மற்ற நடிகர்கள் அண்ட் ஓவராலா இந்த படத்தை கன்விக்ஷனா எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டது உள்ளிட்ட சிக்கல்கள்னால இதை வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.